மேடம், பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதிகமாக போராட்டம் பண்ணியிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு பெண்களுக்கு குற்றங்கள் கம்மியாகிற வரைக்கும் பாஜக போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம், அந்த ஒரு மாதத்தில் எந்த அளவுக்கு இந்த குற்றங்கள் ரெட்டிப்பாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு நாளில் 12 கொலை, இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்கேரி, பயங்கரமாக இருக்குது பார்க்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிற வரைக்கும் இங்கே பெண்கள் நிம்மதியாக தமிழ்நாட்டில் தலை நிமிர்ந்து ராத்திரி 10 மணிக்கு மேலேயும் நடமாடலாம். 10 மணியில் இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேயே நடமாட முடியல, அந்த அளவுக்கு பாதுகாப்பு வந்து சீர்கெட்டு போயிருக்கு சட்ட ஒழுங்கு. இதெல்லாம் சரியாகிற வரைக்கும் பாஜக குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். இப்போ வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒரு திட்டம் கொண்டாந்தாங்க. அது பெண்களுக்கு வந்து பெருசாக யூஸ் இல்லை. எங்கே அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை? அதை தான் கேட்குறோம். அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த படை எங்கே? அவங்க தானே இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு தானே அந்த அதிரடிப்படையை கொண்டு வந்தாங்க. முதல்ல அந்த ஃபங்க்ஷனையே டிலே பண்ணாங்க. ஏதோ ப்ரைவேட் ஃபங்க்ஷன் இருந்ததுனால கவர்மெண்ட் ஃபங்க்ஷனை டிலே பண்ணாங்க. சரி, ரைட்டு, கொண்டு வந்துட்டீங்க. எங்கே அந்த படை? அவங்க தானே இதெல்லாம் பார்க்கணும். ஏன் அந்த பெண்களே வந்து நீங்கள் அவங்கள செயல்பட விடலை? அப்போ எதுக்கு அந்த சிங்கப்பெண் படை? அதிகாரம் கொடுக்கல அப்படின்னு எங்கேயுமே இல்லைங்களே. முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சரை நான் ஒரு தமிழக பிரஜையாக ஒரு பெண்ணாக கேட்குறேன். சார், எனக்கு பாதுகாப்பு இருக்கா? கிடையாது. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சிஎம் நீங்கள் தான் இதை பார்க்கணும். லா அண்ட் ஆர்டர் சிஎம் தான் பார்க்கணும், கரெக்டுங்களா? நான் தப்பாக சொல்லலை. அப்போ சிஎம் என்ன பண்ணிகிட்ருக்காரு? இந்த 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 ஒரு மாதத்தில் எத்தனையோ சினிமா ஆளுங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார். ரைட்டு, இதை ஏன் கவனிக்கலை? கவனிக்கணும் இல்லைங்களா? இன்றைக்கி சட்டசபை வந்து கூடியிருக்கிற முதல் நாள். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியில் கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க செஞ்சதை இவங்க ரெட்டிப்பாக செய்கிறாங்க, ஆனால் அவங்க கத்துறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் பாதுகாப்பு இல்லைங்கிறது உண்மை தானே. அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற பட்சத்தில் கேட்க தானே செய்வோம். அப்போ நாங்கள் முதலமைச்சர் தானே, நீங்கள் தானே சொன்னீங்க, உங்கள் அண்ணா உங்கள் மாமா நீங்கள்ல. அப்போ நான் கேட்குறேன், எங்கள் அண்ணா தானே நீங்கள், ப்ரோ நீங்கள் தானே சொல்கிறீங்க, அதை நான் கேட்குறேன். ஏன் நீங்கள் இன்னும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதில்ல? என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம்? வெஸ்ட் பெங்காலில் நடந்துருச்சே, ஒரு மாதத்தில் செட் ரைட் பண்ணிக்கிட்டே வராங்களே. நான் மொத்தமாக சரியாகணும்னு சொல்லப்பட அதுக்கு உண்டான ஒரு அறிகுறி கூட இல்லைங்களே. அப்போ வேர் இஸ் த ப்ரொடெக்ஷன்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க, மக்கள் வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பாங்க. இப்போ இதே நிலைமை வந்து தொடர்ந்துச்சுன்னா எந்த அரசும் அது கண்டிப்பாக மக்கள் ரொம்ப தெளிவுங்க. நான் என்றைக்கும் சொல்கிறது தான், தமிழக மக்களை நீங்கள் லேஸில் எடை போடக்கூடாது. 60 வருஷ ஆட்சியே வீட்டுக்கு அனுப்ப தெரிஞ்ச மக்களுக்கு இது ஏமாத்திரம். நீங்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்களை சரியாக செயல்படலை. முக்கியமாக பாதுகாப்பு இது இல்லைன்னா இதையும் வீட்டுக்கு அனுப்ப மக்களுக்கு 2 நிமிஷம் ஆகாது. அது நடக்காமல் இருக்கணும்னா இவங்க ஆக்ஷன் எடுக்கணும். தேங்க்யூ.